இது வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளையாக சின்ன பூக்கள் இருக்குது. இது தான் கரிசலாங்கண்ணி இலைகள். இது வந்து முடியை நல்லா கருப்பாக்கும். இது வந்து பிரிந்திராஜ்னு சொல்லுவாங்க. மூலிகை எண்ணெயில் இதை கட்டாயமாக போடுவாங்க. இது அவ்வளோ நல்லது முடிக்கு. முடியை கருப்பாக்கும், வேர்க்கால்களை உறுதியாக்கும், முடியை நல்லா வளர செய்யும். இது வந்து தகரை. இந்த மாதிரி மஞ்சள் பூ இருக்கும் பாருங்கள், காய்கள் சின்னதாக இருக்கும். இது தகரை இலைகள். இதுவும் முடிக்கு நல்லது, முடியை வளர வைக்கும். சொட்ட தலையிலையும் கூட இது முடியை வளர வைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. இது முள்ளு சீத்தா இலை, ஆன்டி கேன்சர். எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு வச்சிட்டு வரும்போது இதுக்கு கேன்சர் வராமல் கூட தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. இது வந்து கீழ்காய் நெல்லி, மஞ்சள் காமாலைக்கு நல்லது, கல்லீரலை பலப்படுத்தும், கண்ணுக்கு நல்லது. இது அம்மான் பச்சரிசி இலைகள், குளிர்ச்சியானது, வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப நல்லது. இது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. இது ரெண்டுமே முடிக்கு ரொம்ப நல்லது தான். முடியை நல்லா கருப்பாக்கும், ஷைனிங் கொடுக்கும், நல்லா நீளமாக வளர வைக்கும். இது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ வாசத்துக்காக போடுறது. இது வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், அதாவது முறுக்கு திப்பிலின்னு சொல்லுவாங்க. இது எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு தலைக்கு வச்சுட்டு நம்ம வரும்போது இது வந்து நல்ல தூக்கம், நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ரொம்ப நல்லது இது. இது வந்து கற்றாழை. இதுவும் ரொம்ப நல்லது முடிக்கு. முடியை நல்லா பொலிஷாக்கும், ஷைனிங் கொடுக்கும். முடியில் சொடுகு பிரச்சனை அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. முடியை நல்லா நீளமாக வளர வைக்கக்கூடியது. இது வந்து வெட்டுக்காய் பூண்டு. இதுவும் முடிக்கு நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இது வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது அல்சர், வயிற்றில் புண்ணு, அதெல்லாம் இது குணப்படுத்தும். இது மருதாணி இலைகள். மருதாணி இலை வந்து உங்களுக்கு தெரியும், முடியை நல்லா கருப்பாக்கும், அதே மாதிரி குளிர்ச்சி தரக்கூடியது. இது துளசி இலைகள். துளசி இலை வந்து பேன், பொடுகு, பூச்சி இதுக்கு ரொம்ப நல்லது. இது கிருமி நாசினி, அதனால நம்ம இன்னைக்கு போடுறோம். இது வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து முடிக்கு நல்லது, முடியில வேர்க்காலைகளை இருக்க வைக்கும், முடிக்கு நல்ல ஷைனிங், பொலிஷ்னஸை கொடுக்கும். இதுவும் அதே மாதிரி குளிர்ச்சியானது ஒன்று, அதனால் நம்ம இதை இன்றைக்கி போடுறோம். முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப நல்லது. இது ஆமணக்கு இலைகள். விளக்கெண்ணெய் எடுக்கிறது இதிலிருந்து தான். இது விளக்கெண்ணெய் தெரியவங்களுக்கு புருவத்துக்கு, கண்ணிமைகளுக்கு பூசுவாங்க, அடர்த்தியாக வளரும்னு. அப்போ அதில் தான் இது குளிர்ச்சியானது, அதனால நம்ம இதையும் இன்றைக்கி போடுறோம். இது வந்து கருஞ்சீரகம் நல்ல முடியை கருப்பாக்கும், முடிக்கு நல்லது. இது உள்ளுக்குமே எடுப்பாங்க இதை. இது ஒரு நல்ல மூலிகை. இது கொய்யா இலைகள். கொய்யா இலை வந்து துவர்ப்பு தன்மை உடையது. இது வந்து முடியிட வேர்க்கால்களை இறுக வைக்கும், முடி கொட்டுறது நிறுத்தும், பூச்சி, பொடுகு, பேன் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது குப்பை மேனி இலைகள். குப்பை மேனி தெரியும், குப்பையான மேனியை கூட அழகாக மாற்றக்கூடியது, அப்படிப்பட்டது. இது கிருமி நாசினி. அதே மாதிரி தலையில் உள்ள பிரச்சனைகள், அதாவது பேன், பூச்சி, பொடுகு இதுகள் எல்லாமாக்கி தலையை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். இது கருவேப்பிள்ளை. இரும்பு சத்து நிறைந்தது, முடிக்கு ரொம்ப நல்லது, வேர்க்கால்கள் முடிக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது. கருவேப்பிள்ளை வந்து சும்மா சாப்பிட்டாலே முடிக்கு நல்லது. இது வேப்பிலை. கிருமி நாசினி. தலையில் பேன், பொடுகு, பூச்சி வெட்டு அந்த மாதிரி இருக்கிறத குணப்படுத்தக்கூடியது, முடியை நல்லா வளர வைக்கக்கூடியது. இது அருகம்புல் குளிர்ச்சியானது, நல்ல தூக்கம் வரும், அதனால இன்றைக்கி போடுறோம். மற்றது இது வந்து ஆவாரம் பூங்குவாங்க. இந்த ஆவாரம் பூ வந்து கிருமி நாசினி. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. தலைமுடியில் உள்ள இந்த பூச்சிகள், அந்த பேன், சொடுகுக்கெல்லாம் இது நல்லது. இது வந்து வெட்டிவேர் வந்து குளிர்ச்சியானது, அதே மாதிரி வாசனை தரக்கூடியது, அதனால் போடுறோம். இது வந்து சின்ன வெங்காயம் வந்து புழுவெட்டு, பூச்சிக்கடினால் கொட்டின முடிகள், அதே மாதிரி நெத்தியில் கொட்டின முடிகள், அந்த மாதிரி பேபி ஹேரெல்லாம் வளர வைக்கும். இது வந்து நெல்லி வத்தல். இந்த மாதிரி இருக்குது நெல்லி வத்தல்.
இந்த நெல்லி வத்தல் நம்ம பச்சை நெல்லிக்காய் போடுறத விட இந்த நெல்லி வத்தல் போடுறது நல்லது. பச்சையாக போடக்கூட அதில் புளிப்புத்தன்மை வந்து முடிக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி காய வச்சு நெல்லி வத்தலை போடுறது நல்லது. நெல்லிக்காய் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடியது. இது அவுரி பொடி, அவுரி இலையிட பொடி தான் இது. அவுரி வந்து முடியை கருப்பாக்கக்கூடியது அவுரி. அப்போ அந்த அவுரியிட பொடி இது முடியை நல்லா கருப்பாக்கும், முடி வளர்ச்சிக்கு நல்லது. இது நீங்கள் ஒன்றும் இல்லாமல் சும்மா அந்த அவுரி இலையை எடுத்து அரைச்சி தலைக்கு போட்டால் கூட வெள்ளை முடி வந்து கருப்பாகும். அதாவது டை மாதிரி செயல்படும். முடியை நல்லா கருப்பாக்கக்கூடியது இந்த அவுரி பொடி. அதனால இதை நம்ம இன்னைக்கு போடுறோம். வாங்க இனி எப்படி ஹேர் ஆயில் செய்கிறதுன்னு பார்க்கலாம்.